أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. மூன்றாவது சுற்று கேள்வி வரும். அதற்கு சரியான பதில சொன்னால் 50 மதிப்பெண், அந்த எழுத்துக்களை அடுக்கிறதுக்கு 50 மதிப்பெண். ரெண்டுக்குமே 30 செகண்ட் டைம் கொடுக்கப்படும். இந்த சுற்றின் முதல் வாய்ப்பை பெறக்கூடியவர்கள் அர்-ரஹ்மான் அணியினர். உங்களுக்கான கேள்வி, ஆது சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்டுள்ள நபி யார்? ரொம்ப ஈஸியான கேள்வியா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. கன்ஃபார்மா? கன்ஃபார்மா? ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்பது சரியான பதிலா? பார்த்தலாமா? ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்பது சரியான பதில். இதற்கு 50 மதிப்பெண் உங்களுக்கு கிடைக்கிறது. பெண்கள் அடுக்க வேண்டியது சகோதரர்கள் எடுத்துக் கொடுக்கலாம். இதற்கு ஆதாரம் பார்த்தீங்க அப்படின்னா 7வது அத்தியாயம் 65வது வசனத்தில் இடம்பெற்றிருக்கிறது. உங்களுக்கான டைம் அவ்வளவுதானே. என்னடா தேடிட்டு இருக்க தம்பி? அலைய தேடிட்டு இருக்கியா? சரி, சரியான பதிலை சொல்லி வாங்க. சரியான பதிலை சொல்லி அந்த வார்த்தைகளையும் சரியான நேரத்திற்குள் அடக்கியதால் உங்களுக்கு 100 மதிப்பெண்கள் கிடைக்கிறது. பதிலும் எழுத்தும். இந்த சுற்றின் 2வது கேள்வி அத்தாரிக் அணியினருக்கு. கண்காணிப்பவன் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? அல் முகையின், அல் சாஹிர், அல் ஜபூர், அல் வாரித். உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. ஆப்ஷன் ஏ அல் முஹைமின். அல் முகையின். பார்த்தலாமா? கன்ஃபார்மா? தெரியுமா? படிச்சிட்டீங்களா? நீங்கள் சொன்ன பதில் சரியானது. இதற்கு 50 மதிப்பெண். இதை நீங்க எழுத்தாட்களா அடுக்குனீங்கன்னாக்க 50 மதிப்பெண் கிடைக்கும். வாங்க சீக்கிரம் வாங்க. உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. நாற்பது செகண்ட். அல் முஹைமின் அப்படிங்கிறது நிறைய எழுத்து உள்ளது. இன்னும் 10 செகண்ட் தான் இருக்கு. இன்னும் 5 செகண்ட் தான் இருக்கு. நேரம் முடிந்து விட்டது. எழுத்துக்களை கொண்டு வந்து கொடுத்தா தான் அடுக்குவாங்க. பதிலை மட்டும் சரியாக சொல்லி 50 மதிப்பெண்கள் பெறுகிறார்கள். இந்த சுற்றின் 3வது கேள்வி அத்தக்வீர் அணியினருக்கு. இறைவனால் பெயர் வைக்கப்பட்ட இறை தூதர் யார்? அல் யஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஆப்ஷன் சி யஹ்யா அலை. ஆப்ஷன் சி யஹ்யா அலை. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களா? பார்த்தலாமா? சரியான பதில். இதற்கு உங்களுக்கு 50 மதிப்பெண் கிடைக்கிறது. எழுத்துக்களை அடுக்கினால் 50 மதிப்பெண். நேரம் தொடங்குகிறது. சரி, அடிக்காச்சா? யஹ்யா யஹ்யா என்கின்ற பெயரை குறித்த நேரத்திற்குள் அடிக்கிறதுனா அதுக்கு 50 மதிப்பெண். மொத்தம் 100 மதிப்பெண். இந்த சுற்றின் இறுதி கேள்வி அஸ்ஸம்ஸ் அணியினருக்கு. அதிக மதிப்பெண் பெற்றிருக்கக்கூடிய ஒரு அணி. இவர்களுக்கான கேள்வி, மிகைத்தவன் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? அல் முஸவ்வீர், அல் அஜீஸ், அர் ரஜாக், அல் அலீம். உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. மிகைத்தவன் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? அல் முஸவ்வீர், அர் ரஜாக், அல் அஜீஸ், அல் அலீம். மைக் எடுத்துங்க. நேரம் இன்னும் 15 செகண்ட் தான் இருக்கு. ஆப்ஷன் ஏ அல் முஸவ்வீர். அல் முஸவ்வீர்.
என்பது சரியான பதிலா தவறான பதில்? சரியான பதில் எது? அல் அஜீஸ். இதற்கு உங்களுக்கு மதிப்பெண் இல்லை, ஆனா அந்த எழுத்துக்களை அடுக்கினால் 50 மதிப்பெண். வாங்க, உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. அல் அஜீஸ் என்பதுதான் சரியான பதில். அதற்கு பொருள் மிகைத்தவன். அல் அஜீஸ்ங்கிற வார்த்தைகளை நீங்கள் அடுக்கினால் உங்களுக்கு 50 மதிப்பெண் கிடைக்கும். அல் அஜீஸ். இன்னும் 14 செகண்ட் தான் இருக்கு. அல் அஜீஸ் உங்க இடத்துக்கு தரலாம். இந்த குறித்த நேரத்தில் எழுத்துக்களை அடுக்கியதால் இதற்கு மட்டும் உங்களுக்கு 50 மதிப்பெண். இந்த அணி பதில் தவறா சொல்லி இருந்தாலும் எழுத்துக்களை சரியான நேரத்தில் அடிக்க 50 மதிப்பெண்ணை பெறுகிறார்கள் அல் சம்ஸ் அணியினர். மிக விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய இணைய குடும்பத்தின் 4வது சுற்று எனக்கு நானே. இந்த வாய்ப்பை முதலாக பெறக்கூடிய அணியினர் அல் சம்ஸ் அணியினர். நீங்க இதை சுத்தி விட்டீங்கன்னாக்க ஈஸியான கொஸ்டின் வருதா, ஹார்டான கொஸ்டின் வருதா, மீடியமான கொஸ்டின் வருதான்னு பார்த்தலாமா? சுத்துங்க பார்ப்போம். எது வரும்னு நினைக்கிறீங்க? ஈஸியா? ஐயா, எது வந்திருக்கு? மீடியமான கொஸ்டின். பார்த்தரலாமா? உங்களுக்கான கேள்வி, தமது உள்ளங்களில் உள்ள உறுதிப்பாட்டின் காரணமாகவும் தமது செல்வங்களை செலை செய்பவருக்கு உதாரணம். ஏ தோட்டம், பி பெருமலை, சி வழுக்கும் பாறை, டி மன்சுவர். உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. தமது உள்ளங்களில் உள்ள உறுதிப்பாட்டின் காரணமாகவும் தமது செல்வங்களை செலவு செய்பவருக்கு உதாரணம். தோட்டம், பெருமலை, வழுக்கும் பாறை, மன்சுவர். 14 செகண்ட் இருக்கு. தோட்டம். ஏ தோட்டம். ஏ தோட்டம் என்பது சரியான பதில். இதன் மூலம் எவ்வளவு மதிப்பெண் கிடைக்குது உங்களுக்கு? 100 மதிப்பெண் பெறுகிறீர்கள். இதற்கான ஆதாரம் அல் குர்ஆனில் 2வது அத்தியாயம் 265வது வசனமாக இடம்பெற்றிருக்கிறது. இந்த சுற்றின் 2வது வாய்ப்பு அத்தக்வீர் அணியினருக்கு. வாங்க, இப்படி சுத்துங்க. இப்படி இங்க பாருங்க, இங்க பார்த்து சுத்துங்க. இப்படி இங்க நில்லுங்க, இங்க வாங்க, இங்க வாங்க. அப்படிங்க ஈஸியா வரணுமா? ஈஸியா தான் வரணுமா? எது வரப்போது தெரியலையே. பாரியா, கஷ்டமான கொஸ்டினை தேர்ந்தெடுத்துட்டாங்க. ஓடுங்க, போடுங்க. கடினமான கேள்வியை அத்தக்வீர் அணியினர் தேர்வு செய்திருக்கிறார்கள். சரியான பதிலை சொல்லி மார்க் எடுத்துருவோம். பார்த்தரலாமா? பார்த்துருவோம். எந்த கிளையார்களை தவிர காபாவை அறியாமை காலத்தில் மக்கள் நிர்வாணமாக சுற்றி வந்தார்கள்? யமன் வாசிகள், பி பனு குரைலா வாசிகள், சி சம்சு கிளை வாசிகள், டி மா ஆரூர் கிளை வாசிகள். உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. எந்த கிளையார்களை தவிர காபாவை அறியாமை காலத்தில் மக்கள் நிர்வாணமாக சுற்றி வந்தார்கள்? ஏ யமன் வாசிகள், பி பனு குரைலா, சி சம்சு கிளை வாசிகள், பி பனு குரைலா வாசிகள். பி பனு குரைலா வாசிகள். கன்ஃபார்ம் தெரியுமா? அப்பா சொல்லி கொடுத்தாரா? பாத்துருவோமா சரியான பதிலான்ட்டு? பனு குரைலா வாசிகள் என்பது தவறான பதில். இதற்கு எதில் ஆதாரம் இருக்கிறது? ஆதாரம் பார்த்தீங்கன்னா புகாரியில் 1665வது செய்தியாக இது இடம்பெற்றிருக்கிறது. அடுத்ததாக நல்லா சொல்றியா? இந்த சுற்றின் அடுத்த கேள்வி அத்தாரிக் அணியினருக்கு.
ஈஸியாக வருமா? எப்படி வரும்னு நினைக்கிறா? சைலண்டாக இருக்க. ஈஸியாக வரணுமா எப்படி வரணும்? டிஃபிகல்ட். பார்ப்போமா? கடினமான கொஸ்டின் நமக்கு ஈஸியாக சொல்லிடுவோம், அப்படிதானே? பார்த்துடலாமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாவிலிருந்து எத்தனை வசனங்களை அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அவர்கள் கேட்டு அறிந்து கொண்டார்கள்? ஏ 80 வசனங்கள், பி 70 வசனங்கள், சி 90 வசனங்கள், டி 60 வசனங்கள். உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. தெரியுமா? மைக் எடுத்துங்க. 27 செகண்ட் இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நாவிலிருந்து எத்தனை வசனங்களை அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அவர்கள் கேட்டு அறிந்து கொண்டார்கள்? ஆப்ஷன் பி 70. ஆப்ஷன் பி பி 70 சரியான பதிலா? பார்த்தலாமா? ஆப்ஷன் பி கெஸ்ஸிங்ல சொன்னீங்களா? பார்ப்போம் உங்களுடைய கெஸ்ஸிங் எப்படி இருந்துச்சுன்னு. 70ங்கிறது சரியான பதில். இது புகாரியில் 5000வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இந்த சுற்றின் அடுத்த வாய்ப்பு அர் ரஹ்மான் அணியினருக்கு. நான் சொல்லிக்கிட்டே இருக்க, துவா செஞ்சுட்டே இருக்கியா ஈஸியாக வரணுன்ட்டு? நான் நீ நினைச்சது படியே நடந்துச்சா? சரி பார்ப்போம். அவர்களுக்கான கேள்வி, அக்காபாவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எத்தனை ஆண்கள் ரகசியமாக சந்தித்தார்கள்? 73 ஆண்கள் 2 பெண்கள், 70 ஆண்கள் 2 பெண்கள், 74 ஆண்கள் 2 பெண்கள், 75 ஆண்கள் 2 பெண்கள். உங்களுக்கான நேரம். பதினஞ்சு செகண்ட் தான் இருக்கு. எழுபத்தி 3 ஆண்கள் 2 பெண்கள். 73 ஆண்கள் 2 பெண்கள். கடைசி செகண்ட்ல சொல்லியிருக்க. பார்த்தலாமா சரியான பதிலான்ட்டு? சரியான பதில். இது சொல்றது மூலம் எவ்வளவு மார்க் கிடைக்குது? 100 மதிப்பெண் கிடைக்கிறது. இதுவரை 4 சுற்றுக்கள் முடிவடைந்திருக்கிறது. அடுத்த சுற்று கொஞ்சம் கஷ்டம்தான். 5வது சுற்றின் முதல் கேள்வி அஸ்ஸம்ஸ் அணியினருக்கு. கொஞ்சம் கஷ்டம்தான் இந்த சுற்று, கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் மதிப்பெண் அதிகமாக உங்களுக்கு வழங்க இருக்கக்கூடிய சுற்று. எதிரி ஒருவரை கொன்றதற்கான ஆதாரம் எவரிடம் இருக்கின்றதோ அவருக்கே அந்த எதிரியின் உடலில் இருந்து எடுத்த பொருட்கள் உரியவை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது கூறினார்கள்? ஏ ஹுனைன் போர், பி பனு முஸ்தலிக் போர், சி பத்ரு போர், டி உஹது போர். உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. ஏ ஹுனைன் போர். ஏ ஹுனைன் போரா? தெரியுமா? அம்மா சொன்னாங்களா? கன்ஃபார்மா? நம்ம சேலத்துக்கு பரிசோட தான் 3 முடிவு பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், அப்படித்தானே? பார்த்துடலாமா? ஹுனைன் போர் என்பது சரியான பதில். கஷ்டமான கேள்விக்கு பதில் சொல்லி பெறுவது மிகப்பெரிய விஷயம்ல மதிப்பெண் பெறுவது. இதுக்கு ஆதாரம் எங்க இருக்கிறது? புகாரியில் 3142வது ஹதீஸாக இது இடம்பெற்றிருக்கிறது. சரியா? இந்த கஷ்டமான கொஞ்சம் கஷ்டம்தான் சுற்றின் 2வது கேள்வி அத்தக்வீர் அணியினருக்கு. அபு ஆமீர் ரலியல்லாஹு அவர்களை எந்த போருக்கு தளபதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள்? ஏ ஹுனைன் போர், பி ஔதாஸ் போர், பி முஅத்தா போர், டி தாயிஃப் போர். உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. அபு அமீர் ரலியல்லாஹு அவர்களை எந்த போருக்கு தளபதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள்? ஹுனைன் போர், ஔதாஸ் போர், முஅத்தா போர், தாயிஃப் போர். 12 செகண்ட் இருக்கு. சி முஅத்தா போர். சி முஅத்தா போரா? பாப்போமா? சரியான
பதில் இல்லை. சரியான பதில் எது? அவுதாஸ் போர். இதுக்கு எது ஆதாரம்னா புகாரியில 4323வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. கொஞ்சம் நிதானிச்சு சொன்னா மார்க் எடுக்கலாம். பல விஷயங்கள் தெரிஞ்சிட்டு வந்திருக்கணும் இன்னும். சரிதானே? சரி, அடுத்த கேள்வி அத்தாரிக் அணியினருக்கு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அவர்களை எந்த போருக்கு தளபதியாக நியமித்தார்கள்? ஏ தாத்து சலாசில் போர், துல் கசாலா போர், நஜத் போர், தாய் போர். உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அவர்களை எந்த போருக்கு தளபதியாக நியமித்தார்கள்? தாத்து சலாசில் போர், துல் கசாலா போர், நஜத் போர், தாய் போர். ஆப்ஷன் சி நஜத் போர். ஆப்ஷன் சி நஜத் போரா? பாத்திரலாமா? கன்ஃபார்மா தெரியுமா? யூகமா? கன்ஃபார்மா தெரியுமாங்க? யூகமா? யூகமா சொல்றீங்க? அப்பா சொல்லி கொடுக்கிறாரா? பாத்திரலாமா? நஜத் போர் என்பது தவறானது. தாது சலாசில் போர்ங்கிறது தான் சரியான பதில். இதற்கான ஆதாரம் புகாரியில் 4358வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. கஷ்டமா தான் இருக்கு கொஸ்டின், அப்படித்தானே? அதனாலதான் கொஞ்சம் கஷ்டம். மார்க்கு 100. இந்த கேள்வியின் அடுத்த வாய்ப்பு அர் ரஹ்மான் அணியினருக்கு. அபு உபைதா ரலியல்லாஹு அவர்கள் தலைமையில் சிபுல் பஹ்ர் கடற்கரையோர போரில் எத்தனை நபர்கள் கலந்து கொண்டார்கள்? ரொம்ப கஷ்டமா இருக்கு. பார்த்தலாமா? 300 நபர்கள், 1000 நபர்கள், சி 5000 நபர்கள், டி 500 நபர்கள். உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. அபு உபைதா ரலியல்லாஹு அவர்கள் தலைமையில் சிபுல் பஹர் கடற்கரையோர போரில் எத்தனை நபர்கள் கலந்து கொண்டார்கள்? இன்னும் 16 செகண்ட் இருக்கு. முன்னூறு நபர்கள். 300 நபர்கள். அடிச்சு விடுறியா நிஜமாவா? கெஸ்ஸிங்கா? பார்த்தலாமா? 300 என்பது சரியான பதில். 100 மதிப்பெண் இதற்கு. இதற்கு ஆதாரம் எங்க இருக்கு? புகாரியில் 4360வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இதுவரை 5 சுற்றுக்கள் முடிவடைந்த நிலையில் அத்தக்வீர் அணியினர் 100 மதிப்பெண் பெற்றிருக்கிறார்கள். அத்தாரிக் அணியினர் 250 மதிப்பெண்கள், அர் ரஹ்மான் அணியினர் 300 மதிப்பெண்கள், அஸ்ஸம்ஸ் அணியினர் 550 மதிப்பெண்கள் பெற்று முதல் இடத்தை நெருங்குவதற்கான அத்தனை முயற்சிகளிலும் இறங்கியிருக்கிறார்கள். பார்க்கலாம். இன்னும் 5 சுற்றுகள் இருக்கிறது. 6வது சுற்று கேட்டு சொல். இந்த சுற்றின் கேள்விகளுக்கு நீங்களே பதில் சொல்லிவிட்டீர்கள் என்றால் 100 மதிப்பெண் கிடைக்கும். போன் ஆஃப் ஃப்ரெண்டை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா 50 மதிப்பெண் கிடைக்கும். உங்களுக்கான முதல் கேள்வி, அஸ்ஸம்ஸ் அணியினருக்கான முதல் கேள்வி, வாரிசுரிமை சட்டங்கள் பற்றி அதிகம் அறிந்தவர் என்று யாரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு கூறினார்கள்? ஏ முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அவர்கள், பி சைத் பின் ஜாபித் ரலியல்லாஹு அவர்கள், பி அபு உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அவர்கள், டி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள். உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. 30 வினாடி. நீங்களே பதில் சொன்னா 100 மார்க். போன் ஆஃப் ஃப்ரெண்டை யூஸ் பண்ணிக்கலாம். வாய்ப்பு இருக்கிறது. ஆப்ஷன் ஏ முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு. முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு. சரியான பதிலா இருந்தா 100 மதிப்பெண். தவறான மதிப்பெண்ணா இருந்தா போன் ஆஃப் ஃப்ரெண்டை யூஸ் பண்ண முடியாது. பரவாயில்லையா? கன்ஃபார்மா? மைக்ல சொல்லுங்க. கன்ஃபார்ம் தான். கன்ஃபார்ம் தானா? பாத்திரலாமா? பாத்திரலாம். முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு என்பது தவறான பதில். நீங்க பயன்படுத்தி இருந்தா 50 மதிப்பெண்ணாவது கிடைச்சிருக்கும். இது ஆதாரம் இப்னு மாஜாவில் இடம்பெற்றிருக்கிறது. சரியான பதில் என்ன? சைத் பின் ஜாபித் ரலியல்லாஹு அவர்கள் என்பதுதான் சரியான பதில். இது இப்னு மாஜாவில் 154வது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. கேட்டு சொல் ரவுண்டின் 2வது கேள்வி
தக்வீர் அணியினருக்கு. மக்கா வெற்றிக்கு பிறகு ஹிஜ்ரத் செய்வதாக நபிகளாரிடம் கூறியவர் யார்? முஜாலித் பின் மசூத் ரலியல்லாஹு அவர்கள், அபு சுபயான் ரலியல்லாஹு அவர்கள், அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அவர்கள், மாலிக் பின் அல் ஜுவைரிஸ் ரலியல்லாஹு அவர்கள். உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. நீங்களே சொன்னால் 100 மதிப்பெண், தவறாக சொன்னால் வாய்ப்பை இழந்து விடுவீர்கள். போன் ஆஃப் ஃப்ரெண்ட் வாய்ப்பு இருக்கு, பயன்படுத்திக்கலாம். சொல்லுங்க. ஆப்ஷன் டி மாலிக் பின் அல் ஹுவைரி. ஆப்ஷன் டி மாலிக் பின் அல் ஹுவைரிஸ். பார்த்தலாமா? மாலிக் பின் அல் ஹுவைரிஸ் என்பது தவறான பதில். சரியான பதில் முஜாலித் பின் மசூத் ரலியல்லாஹு அவர்கள் என்பதுதான் சரியான பதில். இதற்கு ஆதாரம் புகாரியில் 3078வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. கேட்டு சொல். இந்த சுற்றின் 3வது கேள்வி அத்தாரிக் அணியினருக்கு. பார்த்தலாமா? உங்களுக்கான கேள்வி. அகாபா குன்றின் வைத்து நீங்கள் உங்களது குடும்பத்தை பாதுகாப்பது போன்று என்னை பாதுகாக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதிமொழி எடுத்தபோது முதலில் உறுதிமொழியை கொடுத்த நபித்தோழர் யார்? உங்களுக்கான பதில் பரா இப்னு மாலிக் அவர்கள், அல் பராவு பின் மாலிக் அவர்கள், பரா இப்னு மா ஆரூர் ரலியல்லாஹு அவர்கள், மா ஆரூர் இப்னு பரா ரலியல்லாஹு அவர்கள். உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. அகாபா குன்றின் வைத்து நீங்கள் உங்களது குடும்பத்தை பாதுகாப்பது போன்று என்னை பாதுகாக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதிமொழி எடுத்த போது முதலில் உறுதிமொழி கொடுத்த நபித்தோழர் யார்? விடை தெரியலன்னா போன் ஆஃப் ஃப்ரெண்டை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களே சொன்னா 100 மார்க், தப்பா சொன்னா போன் ஆஃப் ஃப்ரெண்டை யூஸ் பண்ண முடியாது. நேரம் முடிஞ்சிருச்சு. என்ன செய்ய போறீங்க? போன் ஆஃப் ஃப்ரெண்டு ஃபோன் அடிங்க. ரெடியாக இருக்காங்களா? சொல்லி வச்சிருக்கீங்களா? ஸ்பீக்கர் ஃபோன் ஆன் பண்ணிங்க, மைக் எடுத்து வச்சுங்க பக்கத்தில் ஃபோன்ட்ட. யார்கிட்ட கேட்குறீங்க? தூத்துக்குடி. அஸ்ஸலாமு அலைக்கும். ரெடி, டைம் ஸ்டார்ட். அண்ணே கேள்வி சொல்கிறேன், இப்போ யாருங்க? அக்கபா குன்றின் வைத்து நீங்கள் உங்கள் குடும்பத்தை பாதுகாப்பது போன்று என்னை பாதுகாக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதிமொழி எடுத்தபோது முதலில் உறுதிமொழி கொடுத்த நபித்தோழர் யார்? பரா இப்னு மாலிக் ரலி ஆப்ஷன் ஏ, பராவு பின் மாலிக் ரலி ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி பராவு இப்னு மஅரூர் ரலி, ஆப்ஷன் டி மஅரூர் இப்னு பராவு ரலி. அக்கபா குன்றில் வைத்து உங்கள் குடும்பத்தை பாதுகாப்பது போன்று என்னை பாதுகாக்க வேண்டும். 10 செகண்ட் தான் இருக்கு. நேரம் முடிய போகுது, சீக்கிரம். பராவா இப்னு மாலிக். நேரம் முடிச்சிருச்சு. பரா இப்னு மாலிக் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அது தவறான பதில். சரியான பதில் பரா இப்னு மா ஆரூர் என்பதுதான் சரியான பதில். இதற்கான ஆதாரம் அகமதில் 15336வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. கேட்டு சொல் என்ற சுற்றின் 4வது கேள்வி அர் ரஹ்மான் அணியினருக்கு. நபிகளாரின் லுகைப் என்ற குதிரை யாருடைய தோட்டத்தில் இருக்கும்? ஏ சஹல் பின் சாத் ரலியல்லாஹு அவர்கள், பி அபு சாத் ரலியல்லாஹு அவர்கள், சி சாத் பின் சஹல் ரலியல்லாஹு அவர்கள், டி அபு அவ்வாம் ரலியல்லாஹு அவர்கள். உங்களுக்கான நேரம் 15-20 செகண்ட் இருக்கு, யோசிச்சுட்டு சொல்லலாம். இப்போ போன் ஆஃப் ஃப்ரெண்டுக்கு போறீங்களா? நபிகளாரின் லுகைபா என்ற குதிரை யாருடைய தோட்டத்தில் இருக்கும்? பதில் சொல்றீங்களா? போன் ஆஃப் ஃப்ரெண்டா? டைம் ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு டைம். போன் ஆஃப் ஃப்ரெண்ட் பயன்படுத்துங்க. போன் ஆஃப் ஃப்ரெண்டு தான் பயன்படுத்தணும். கால் பண்ணுங்க. ஸ்பீக்கர் ஆன் பண்ணிங்க,
யார் ஆலிமாவா? நீங்க போதா? ஸ்பீக்கர் போன் போடுங்க. ஆப்ஷன் சி கன்ஃபார்மா? ஆப்ஷன் சி என்பது தவறான பதில். சரியான பதில் என்ன? சஹல் பின் ஷாத் ரலியல்லாஹு என்பதுதான் சரியான பதில். இதற்கான ஆதாரம் புகாரியில் 2855வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இதுவரை 6 சுற்றுக்கள் முடிவடைந்திருக்கிறது. 7வது சுற்று செய்கையும் பதிலும். இப்படி வாங்க, இப்படி வந்துரு. நேரம் ஸ்டார்ட். ஆமா, வாயெல்லாம் வாய் திறக்க கூடாது. நெருங்கிட்டீங்க. சரியான பதில். இன்னும் வார்த்தை மட்டும் சரியாக சொல்லணும். பிளந்து விடுதல். அல் இன்ஷாக் என்ற அத்தியாயத்தின் தமிழ் பெயர். சரியா? இதற்கு 50 மதிப்பெண்ணை அர் ரஹ்மான் அணியினர் பெறுகிறார்கள். செய்கையும் பதிலும் 2வது வாய்ப்பு அத்தாரிக் அணியினருக்கு. வாங்க. டைம் ஸ்டார்ட். யார் சொல்றது? முறுக்கேறிய கயிறு என்பது சரியான பதில். அல் மசத் என்ற அத்தியாயத்தின் தமிழ் விளக்கம் முறுக்கேறிய கயிறு. 2 அணியினரும் சரியான பதிலை சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.